சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க. வணக்கம்மா. வணக்கம் வக்கீல் சார், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு விஷயம் சம்பத், வக்கீலையும் டாக்டரையும் அடிக்கடி பார்க்க கூடாது. அப்படி பார்க்கறது பிரச்சனையில தான் முடியும். வாங்க சக்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உட்காருங்க. ஏங்க, யாருங்க இந்த வக்கீல்? அது அழகு அப்பாவோட ஃப்ரெண்டு, அதுவும் இல்லாம ஃபேமிலி லாயர். ஓஹோ, இவன் இப்ப வந்து என்ன குண்டு தூக்கி போட போறான்னு தெரியலையே. அக்கா வராங்க. வாங்க சார். வணக்கம் மேடம். உட்காருங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன சார், வணக்கம். கல்யாணத்துக்கு வராம போயிட்டீங்களே? சாரி மேடம், ஒரு கேஸ் விஷயமா அப்ப டெல்லியில சுப்ரீம் கோர்ட்ல இருக்க வேண்டியதா போயிடுச்சு. அதனால தான் வர முடியல. வாங்க தம்பி. வாம்மா. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். நன்றி சார். நல்லா இருங்க. வக்கீல் இந்த கிஃப்ட் குடுக்கறதுக்கு தான் வந்திருக்கானா? நாம தான் தேவையில்லாம பயந்துட்டு இருக்கோம். மேடம், நான் இந்த ஒரே ஒரு கிஃப்ட்டை மட்டும் கொடுக்க வரல. உங்க மருமகளுக்கு இன்னொரு கிஃப்டும் கொண்டு வந்திருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? என் மருமகளுக்கு நீங்க இன்னொரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா மேடம். ரத்னவேலு என்கிட்ட எப்பவுமே அவன் பையன் அழகு சுந்தரத்தை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பான். தன் பையன் வளர்ந்து ஆளானதும் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சு அந்த பொண்ணு கையில தன் பையனையும் குடும்ப பொறுப்பையும் ஒப்படைக்கணுங்கிறது தான் அவனோட ஆசையாவும் கனவாவும் இருந்துச்சு. இப்போ உங்க மருமகளை பார்க்கும்போது ரத்னவேலு ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல மருமக கிடைச்சிட்டான்னு தோணுது. ஆமா சார், நீங்க சொல்றது 100% உண்மை. என் வீட்டுக்காரரோட ஆசீர்வாதம் தான் எங்க வீட்டுக்கு நல்ல மருமகளா அமைஞ்சிருக்கா. நான் இன்னொரு கிஃப்டும் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அது இதுதான். மேடம், ரத்னவேலு தன் பையன் படிக்காததை பத்தி குறப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு அப்பாவா என் பையனை நல்லபடியா படிக்க வைக்காம என் கடமையிலிருந்து தவறிட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே இருப்பான். எதுக்கு நாள் தேவையில்லாம இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்கான்? இந்த டாக்குமெண்ட்டை பத்தி பேசாம நான் இப்ப எதுக்கு இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தோணும். நான் தேவையில்லாம சொல்லல, தேவையோட தான் சொல்றேன். இப்ப நான் சொன்ன விஷயத்துக்கும் இந்த டாக்குமெண்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. இது உயில். தம் பையனோட எதிர்காலத்தை மனசுல வச்சு ரத்னவேலு என்ன எழுத சொன்ன உயில். என்ன சொல்றீங்க வக்கீல் சார்? என் அண்ணன் உயில் எழுதி வச்சிருக்காரா? ஆமா சக்தி. என்ன சார் இது? என் அண்ணன் என்கிட்ட சொல்லாம எந்த விஷயமும் செஞ்சதில்லையே. இந்த உயில் எழுதின விஷயம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா சார், இந்த உயில் எழுதினத பத்தி என்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லையே. இந்த உயில் விஷயத்த உங்க எல்லார்கிட்டையும் அப்புறமா சொல்லலாம்னு நினைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சொல்லவே முடியாத சிச்சுவேஷன் ஆயிருக்கலாம். உங்க எல்லாருக்குமே இது பெரிய அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் தான் இருக்கும். ஏன்னா எனக்கே ரத்னவேலு உயில் எழுதுன்னு சொன்னப்ப அப்படித்தான் இருந்துச்சு. ரத்னவேலு இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி உயில் எழுதணும்னு சொன்னான். என்னப்பா
ஜோக் பண்றியான்னு கேட்டு நானும் சிரிச்சேன். அதுக்கு அவன், சிரிக்காத, சீரியஸா தான் சொல்றேன், நீ உடனே கிளம்பி நம்ம முண்டகக்கண்ணி ஈஸ்வரி அம்மன் கோயிலுக்கு வான்னு சொன்னான். நானும் போனேன். அந்த அம்மனை சாட்சியா வச்சு கோயில் படிக்கட்டில் உட்காந்து அவன் சொல்ல சொல்ல நான் இந்த உயிலை எழுதினேன். என்ன சார் சொல்றீங்க? முண்டக்கண்ணி ஈஸ்வரி அம்மன் கோயில்ல வச்சா மாமா உயில் எழுதினாரு? ஆமாம்மா, ரத்னவேலு அந்த கோயில்ல வச்சு சுய நினைவோட எழுதி கையெழுத்து போட்ட உயில் தான் இது. வக்கீல் சார், அவரு உயிர் எழுதுனதுல ஓகே, அதை ஏன் நீங்க இவ்வளவு நாள் அன்னைக்கிட்ட கூட சொல்லாம மறைச்சு வச்சிட்டு இருக்கீங்க? ரத்னவேலு அவனே எல்லார்கிட்டையும் சொல்றேன்னு சொன்னான். அப்படி சொல்ல முடியாம போச்சுன்னா அவன் பையன் அழகு சுந்தரத்தோட கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த உயிலை பத்தியே சொல்லணும்னு இதிலேயே ஒரு லைன் சொல்லியிருக்காரு. ஏங்க, இவர் என்னங்க உயில் அது இதுன்னு நம்ம தலைமையில குண்டு தூக்கி போடுறாரு, என்னன்னு கேளுங்க. ஏய், எனக்கே தலை வெடிச்சிரும் போல இருக்கு. கொஞ்ச நேரம் நீ பேசாம இரு. சரிங்க லாயர் சார், அந்த உயில்ல என்ன எழுதியிருக்குன்னு சொல்லுங்க. படிக்கிறேன் மேடம். ஈசு, என் அப்பா உயில்ல என்ன எழுதி வச்சிருக்காருன்னே தெரியலையே. சின்னையா, உயில் எழுதுறதே நம்மள நம்பி இருக்கிறவங்க, சார்ந்து இருக்கிறவங்க எதிர்காலத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவங்க நல்லதுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் எழுதுறதுதான். அதனால மாமா உங்களுக்காகவும் மேடம்காகவும் எழுதிருப்பாங்க. தைரியமா இருங்க. பத்திரம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் ரத்னவேல். நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. சொல்லுங்க. அழகு சுந்தரம் பெரிய படிப்பு படிக்கணும்னு ஒரு அப்பாவா ஆசைப்பட்டேன். ஆனா அவனுக்கு படிப்பு வரல. அவன் ஒரு அப்பாவியாவும் வெள்ளந்தியாவும் இருக்கிறதுனால அவனோட எதிர்காலத்தை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டேன். அதை நினைச்சுதான் இந்த உயிலை நான் எழுதுறேன். நானும் பெருசா படிக்கல. ஆனா என் மனைவி வசுந்தரா படிச்சவளாவும் புத்திசாலியாவும் இருந்ததுனால என்னால தொழில பெரிய இடத்துக்கு வர முடிஞ்சது. வசுந்தரா இருக்கிற வரைக்கும் அழகு சுந்தரத்துக்கு ஒரு அம்மாவாவும் இருந்து அவனுக்கு வழிகாட்டியா இருந்துருவான். அதுக்கப்புறம்